பிப்ரவரி 14 இந்த காதலர் தினம்ங்கிறது இந்து இயக்கங்களால் பெரிதும் எதிர்க்கப்படக்கூடிய ஒரு தினமாக எப்படியோ மக்கள் மத்தியில பிரபலமாயிருச்சு. ஆனா இந்த ஹிந்து மதம்ங்கிறது காதலுக்கு எதிரானதான்னு பார்த்தா கிடையாது. ஹிந்து இயக்கங்களும் காதல்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் கிடையாது. எதனால இந்த காதலர் தினத்தை இந்து இயக்கங்கள் பெரிதளவுல எதிர்க்கிறாங்கன்னா, இந்த காதல் அப்படிங்கிற இந்த உணர்வை மதம் மாத்துறாங்க. அதனாலதான் பிப்ரவரி 14 நாங்க எதிர்க்கிறோம். காதலர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. நாங்க இந்த ஹிந்து மதம் மற்ற மதங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கையில இந்த ஹிந்து மதம் மட்டும்தான் காதலை பெரிதும் கொண்டாடி இருக்கிறது. யார தன்னுடைய இறைவனாக கடவுளாக கருதுகிறார்களோ அவர்களுடைய காதலை போற்றி பாடி 4000 திவ்ய பிரபந்தங்கள்லயும் சரி, புராணங்கள்லயும் சரி, வேதங்கள்லயும் சரி, தேவாரங்கள்லயும் சரி, திருமுறைகள்லயும் சரி, இறைவன் இறைவியினுடைய காதலை பெரிதும் நாம் கொண்டாடி இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு அதிகமான அளவுல கலப்பு திருமணங்கள் நடந்தது? RSS, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, பிஜேபி போன்ற ஹிந்துத்துவா சார்ந்த இயக்கங்கள்லயும் அரசியல் கட்சிகள்லயும் தான் அதிகமா காதல் திருமணங்களும் கலப்பு திருமணங்களும் அதிகமா நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மதத்தை, இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை தாங்கிய இயக்கங்கள் காதலர் தினத்துக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த பிப்ரவரி 14 அன்னைக்கு காதலர் தினமாக கொண்டு வருவது இந்த காதல்ங்கிற உணர்வை அப்படியே மதம் மாற்றக்கூடிய ஒரு முயற்சி தான். இந்த முயற்சிக்கு என்றுமே நாங்கள் எதிராக இருப்போம். என்றைக்குமே பிப்ரவரி 14 எங்களுக்கு கோவை குண்டு வெடிப்பு நினைவு நாள் தான். அதை தவிர காதலுக்கும் பிப்ரவரி 14க்கும் செயின்ட் வேலண்டைனுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.